வீடியோ எடுக்கறாரு. அப்படியா? என்னது என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்க அம்மா ஓடி ஆடி ஆமா விளையாடுறா ஃப்ரெண்ட்ஸ் எங்க அம்மா மெதுவா வந்தாச்சு. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மம்முச்சலா யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் போறோம். அதுவும் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு எங்க போவாங்க? முருகர் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பார்த்தாலே தெரியல உங்களுக்கு. குன்றி இருக்கும் இடமெல்லாம் வேற யார் இருப்பாங்க? நம்ம அழகன் முருகர் தாங்க. இது செம்ம சூப்பரான இடம். அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப ரிலேட்டிவான இடம். எங்கன்னு பாக்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்களேன். கண்டிப்பா உங்களுக்கும் இந்த இடம் பிடிக்கும், அவரையும் உங்களுக்கு பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் இந்த கோயிலுக்கு எப்படி போகணும், எங்க இருந்து போகணும், என்னென்ன டைமிங், அப்புறம் இதோட தலை வரலாறு, எனக்கு தெரிஞ்சது, படிச்சது, கேட்டது எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்றேன். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா ரொம்ப ரொம்ப பில்டப் வேண்டாம், குருந்தமலை கோவில். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேரும்? மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து காரமடை ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குமா. அந்த காரமடை ஆர்ச் இருக்கும் இல்லையா, அதுக்கு நேர் ஆப்போசிட்ல போனீங்கன்னா ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கிறதா புங்கம்பாளையம். அந்த புங்கம்பாளையத்துல பிறந்தவங்க தான் சுப்புலட்சுமி. யார் தெரியுங்களா? என்ன பெத்த தாய் தான். எங்க அம்மாவோட ஊர் தான் புங்கம்பாளையம். அங்கிருந்து மேக்சிமம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அவங்க சின்ன வயசுல நடந்தே போவேன். எங்க அக்கா தான் சொன்னாங்க, நான் இங்கதான் வந்து விளையாடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வாங்க இன்னைக்கு அந்த கோயிலுக்கு தான் போறோம். குருந்தமலை குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலுக்கு தாங்க. ஐயோ அழகுன்னா அழகு, அவ்வளோ ஒரு அழகு. என்னன்னே தெரியல, வர வர எனக்கு ரொம்ப முருகரை பிடிச்சிருது. அதுக்கு இந்த மாதிரி மலை கோயில்களும் ஒரு காரணமா இருக்கலாம், அந்த சிச்சுவேஷனும் ஒரு காரணமா இருக்கலாம், அந்த சரௌண்டிங்கு சுத்தி இருக்கிற அழகு. வா என்ன சொல்றது, நல்லா பயங்கரமான பெருமாள் பக்தி. ஆனா இப்ப வர வர முருகரை பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு உள்ளுக்குள்ள உணர்வா கொண்டு வந்துகிட்டு இருக்கிறேன்னா, அதனால எங்க முருகர் கோவில் கேள்விப்பட்டாலும் ஓடிட வேண்டியதா இருக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு போன இடம் தான் குழந்தை வேலாயுத சுவாமி என்று அழைக்கக்கூடிய குருந்தாசலமூர்த்தி. எங்க அம்மா சொல்றது குருந்தாசலமூர்த்தி, குருந்தாசலமூர்த்தின்னு தான் சொல்லுவாங்க. அதனால குருந்தமலை முருகர் கோவிலுக்கு தான் போறோம். ரொம்ப ரொம்ப பெரிய மலை நல்லா சொல்ல முடியாது, மினிமமான மலை தான், கொஞ்சம் தான் இருக்கும். உள்ள மேற்கு நோக்கி இருக்கிற கோவில், அதாவது முருகர் வந்து மேற்கு நோக்கி தான் இருப்பாரு. ஆக்சுவலா ராஜகோபுரம் வந்து வடக்கு நோக்கி இருக்கும். அதுக்குள்ள போன உடனே பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் இருப்பாரு. ஆக்சுவலா அதையும் நான் வீடியோவோ போட்டோவோ எடுத்திருப்பேன். பட் அங்கேயே ஒரு கேமராவை வச்சுட்டு போட்டோ வீடியோ நாட் அலவுடுனாங்க. சரி அவங்களுக்கும் நம்ம என்னதான் இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும் இல்லையா. அப்புறம் அதையும் தாண்டி போனோம்னா 18ஆம் படி கருப்பு, அவரையும் சாமி கும்பிட்டுட்டு மேலே ஏறினோம்னா இடும்பன் சன்னதி இருக்கு. அப்புறம் இங்க வந்து நாகர்களுக்கு சிலைகள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அப்புறம் மேலே ஏறணும்னா ஒரு கோபுரத்துக்கு மேல அழகா ஒரு சிவன் சிலை குட்டியா இருக்கும், நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப மினிமமான படிக்கட்டு தான், ஒரு 50 தான் அதிகபட்சம். நான் என்னல, ஏன்னா நாங்க கொஞ்சம் அவசரமா போயிட்டு வந்தாங்காட்டி அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால குருந்தாசலமூர்த்தி உனைவே நான் வேண்டிக்கிட்டு இருந்தேனே, ஏன் என்னை இப்படி வாதிக்கிற அப்படின்னாங்க. சரி வாங்க நாங்களே போயிட்டு வந்துடுறோம் உங்களுக்காக சொல்லிட்டு தான் வந்தது. நான் சொன்ன டீட்டெயில் கேட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷனும் சென்ட் பண்றேன், வேணும்னா போய் பாருங்க. அப்புறம் இதோட டைமிங் வந்து மார்னிங் 7 to மதியம் 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நட சாத்திட்டு மறுபடியும் மதியத்துக்கு மேல 4 மணிக்கு மேல 7 or 8 மணி வரைக்கும் இருக்கும். பட் எங்க ஹஸ்பண்டோட சஜஷன் என்னன்னா வெளிச்சமா இருக்கிறப்பவே போயிட்டு வந்துடணும். அதனாலதான் நாங்க போய் சேர்ந்தது 1 மணி, அதனால நட சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படா சாமி கும்பிட்டீங்கன்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா வந்து ஒரு 4 மணிக்கு திரும்பி வந்தோம். அந்த 3 மணி நேரம் கேப்ல எங்க போனோம்னா அது அடுத்த வீடியோல சொல்றேன், அதுவும் சூப்பரா இருக்கும். இது வந்து காரமடை, கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை வட்டம் வெள்ளியங்காடு, அங்கிருந்து கே புங்கம்பாளையம் அங்கதான் இருக்குது. தேக்கம்பட்டின்னு நினைக்கிற இந்த ஏரியா பேரு, பட் சரியா தெரியல. நான் உங்களுக்கு கூகுள் லொகேஷனும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், போய் செக் பண்ணி பாருங்க. சும்மா சூப்பரா அழகான, அதாவது காலையில பாக்குறப்போ குழந்தையா தெரியவாராமா, ஈவினிங் பாக்குறப்போ வயசானவரா தெரியவாராமா. இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரெக்ட், பழனியில தான் இந்த மாதிரி இருக்கும். அதே சேம் டு சேம் மாதிரி தான் இங்கேயும் சொல்றாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் கூகுள்ல சர்ச் பண்ண ஒரு கதை
வந்து கேஜி குரூப்ஸ் கம்பெனி இருக்கும் இல்லையா, அவங்களே வந்து பழனிக்கு தான் நான் போவேன், இந்த கோவிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னாங்களா. பட் கனவுல வந்து அவரே சொன்னாரா, நான் இங்கதான் இருக்கேன், அங்கேயே இருக்கிறது நான் தான், இங்க இருக்கிறதும் நான் தான் அப்படின்னு சொல்லவும் அவர் கனவுல வந்தங்காட்டி இங்க வந்து நிறைய புனரமைப்பு வேலைகள்லாம் நிறைய செஞ்சாங்களாம் அந்த மாதிரி. அப்புறம் இன்னும் ஒரு நாகர் இன்னும் அங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு இது உலாவிட்டு இருக்குது. பட் தெரியல, எனக்கு தெரியல. இது எங்க அம்மாவும் சொன்னாங்க, நான் கூகுள்ல படிச்சதும் இதுக்கு படிச்சேன். அந்த மாதிரி அங்க நிறைய நாகர் சிலைகள்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு 2 நாகமா 3 நாகமான்னு தெரியல, அப்படி கோலம் போட்ட மாதிரி நம்ம பவித்திரம் முடிச்சு கோலம் எல்லாம் போடுவல அந்த மாதிரி பின்னிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு சிலை வச்சிருந்தாங்க. எங்க அக்கா அதை தான் தேடிட்டு இருந்தாங்க. பட் அதை நான் தான் பார்த்தேன், செம்ம சூப்பரா இருந்தது. அப்புறம் இங்க விஸ்வநாதருக்கும் விசாலாட்சி அம்மையாருக்கும் தனி சன்னதி இருக்குது. சூரியன் சந்திரன் இருக்காங்க, நவ கிரகங்கள் இருக்காங்க, கால பைரவர் இருக்காரு. அதுக்கு எல்லாமே தனித்தனி சன்னதி. சூப்பரான ஒரு கொடிக்கம்பம், பெரிய கொடிக்கம்பமே இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன இது என்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, மார்ச் 21, 22, 23 வருஷம் இந்த 3 நாளைக்கு மட்டும் ஈவினிங் டைம்ல சூரிய கதிர்கள் வந்து முருகர் மேல படுறதா இப்பவும் இருக்குது. அந்த ஈவெண்ட் இன்னுமே நடந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. பட் நாங்க போனது ஏப்ரல் மாசமா, அதனால நாங்க அதை மிஸ் பண்ணிட்டோம். இது ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நாங்க மார்ச் மாசமே போயிருப்போம். அது வந்து எங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க. பட் எங்க அம்மாக்கு டேட் டைமிங் எல்லாம் தெரியல. ஒவ்வொரு தடவைக்கும் சூரியன் வந்து முருகருக்கு வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்னு தான் அம்மா சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி அவ்வளவுதான். அப்புறம் இங்கேயும் அன்னதான திட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் நாங்க போற டைம்ல இல்ல. பங்குனி உத்தரத்துக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. நாங்க பங்குனி உத்தரத்துக்கு முன்னத்த நாளே போயிட்டு வந்துட்டோம். அம்மா குழம்பு சரியில்லை சொல்லிட்டு போயிட்டு வந்து திருநீர் எடுத்து வச்சோம். இப்ப அம்மா இப்படி இருக்காங்களா ஏங்க, அவங்களோட தெய்வங்க குருந்தாசலமூர்த்தி, அவரோட பிள்ளை இந்த அம்மா. அதனால இப்ப செம்ம சூப்பரா இருக்காங்க அம்மா. அதனால செம்மையான பவர்ஃபுல்லான கோவில் தான். நிறைய சுனைகள்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல அங்கதான் போய் சுனையில இருந்து தண்ணி எடுத்து குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம சூப்பரான தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், பெரிய தேர்நிலை திடல் ஒண்ணு இருக்கு, மூடி வச்சிருக்காங்க. அப்புறம் சின்ன ஒரு குன்றின் மேல ஆஞ்சநேயர் இருக்காரு. அங்க போற வழியிலயும் சுனைகள்லாம் இருக்குது. அதுவும் அழகான ஆஞ்சநேயரா இருப்பாரு. சூப்பரான அந்த ஈவினிங் டைம் நாங்க பாருங்க ஒரு 4 to 5 தான் இருக்கும். செம்ம சூப்பரான தரிசனம், செம்ம சூப்பரான கிளைமேட்ல. இந்த சுனையில இருக்கிற தண்ணி எல்லாம் இப்படியே இருக்கும்னு தான் எங்க அக்கா சொன்னாங்க. அநேகமா எங்க அம்மா சொன்னது இதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே இப்படியே தான் இருக்குமா, தண்ணி வற்றவும் வற்றாது மேலையும் வராதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. பட் எனக்கு தெரியல, நான் கூகுள்லயும் தேடல. நல்ல ஒரு தரிசனம். இவர் வந்து நம்ம மன கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடியவர். அப்புறம் இவரை பத்தின ஒரு கதை என்னன்னா, கொங்கு நாட்டுல வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, அதாவது மிளகு கிராம்பு இந்த மாதிரி எல்லாம் வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க லோடு ஏற்றிட்டு இன்னொரு ஊருக்கு போறப்போ இந்த மலை அடிவாரத்துல தான் வச்சுட்டு தங்கியிருக்காங்க நைட்டு. அப்போ ஒரு சின்ன பையன் வந்துட்டு என்னது இது அப்படின்னா, சரி சின்ன பையன் தானே இவங்கிட்ட எல்லாம் நம்ம எதுக்கு சொல்லணும், ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் மிளகு ஏலக்காய் கிராம்பெல்லாம் ரேட் ஜாஸ்தி இல்லையா, அதனால தவிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா சரி சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் அவங்க வியாபாரத்துக்கு ஓபன் பண்ணி பார்த்தா தவிடாவே இருந்துதான். அப்புறம் என்னடா இவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைச்சிருக்கு, ஆஹா அந்த சின்ன பையன் தான் இந்த மாதிரி. அப்ப அவர் வேற யாரும் இல்ல, அந்த குழந்தை பையன் நம்ம குழந்தை வேலாயுத சுவாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு வேண்டி வணங்கியிருக்காங்க. உடனே அது அவங்க என்ன பொருள் கொண்டு வந்தாங்களோ அதுவாவே மாறிடுச்சு அம்மா, அதாவது ஏலக்காய் கிராம்பு மிளகா மாறிடுச்சு. உடனே அவங்க வந்து இந்த இடத்துல கோவில் கட்டி அதுக்கான இது எல்லாம் செஞ்சிருக்காங்க. இதுதான் இதோட தலை வரலாறு. அதாவது எங்க அம்மாவும் லைட்டா இதை தான் பட்டிட்டிங்கரிங் பார்த்து சொன்னாங்க. நானும் கூகுள்ல பார்த்தப்ப இதே கதை தான் போட்டிருந்தது. அதாவது தவிட வச்சு திருவிளையாடல் பண்ணவர் நம்மளோட மன கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்குவாராமா. பட் ரொம்ப பவர்ஃபுல்னு நானும் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அக்கா எல்லாம் இங்கதான் நான் ஓடி வந்து விளையாடுவேன், மாமா வீட்டுக்கு வரப்ப இங்கதான் வந்து விளையாடுவேன். எங்க அம்மா ஆக்சுவலா வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான். சூப்பரா இருக்கும், நீங்க டைம் கிடைச்சா போய் பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான முருகர் கோவில்ல இதுவும் ஒண்ணு, குருந்தமலை முருகர் தான், குழந்தை வேலாயுத சுவாமி. சரி அப்படியே எங்க போனேன்னு கேட்க, 750 ஆண்டுகள் பழமையான கோயிலாகவும், அதாவது குருந்த மரங்கள் அதிகமா இருக்கும். முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மரங்கள்ல குருந்த மரமும் குழந்தை வேலாயுத சுவாமி, அதனாலதான் அவர் இங்க குடிகொண்டிருக்கிறாருன்னு ஒரு பேச்சு வழக்கு இருக்குது. குருந்தமலைக்கு இன்னொரு மீனிங்கும் சொன்னாங்க. அதாவது முருகர் வந்து அகத்தியருக்கு குருவா இருந்து உபதேசம் பண்ணங்காட்ட குரு இருந்த மலை, அதுதான் குருந்தமலைன்னு மறுவிடுச்சுன்னு ஒரு டாக் இருக்குது. சரி அப்படியே எங்க போனேன்னு கேக்குறீங்களா, அம்மா இங்கிருந்தும் அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே ஒரு பக்கம் போவாங்களாம். அது எங்கன்னு பாக்குறீங்களா, அங்க ஒரு பத்ரகாளி அம்மன், அதுவும் தேக்கம்பட்டி பத்ரகாளி அம்மன். அது வந்து இப்ப வேற பேர்ல இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேக்கம்பட்டியில இருக்கிற வன பத்ரகாளி அம்மன் கோவில், அது இப்ப என்ன பேர்ல இருக்குன்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. சரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணிடலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனக்கு இந்த வீடியோவை கொடுத்ததுக்காக முருகருக்கு அரோகரா. தேங்க்யூ. உங்களுக்கும் வேலுண்டு வினையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணிடலாமா? பாய்.